ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். சத்யன் விஜின்ற பேரில் காலிலேருந்து சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு விளாக் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். உள்ளே போய் வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். காலைல எழுந்திரிச்சோன்னே டீ குடிக்காமல் எந்த வேலையும் நடக்காதுங்க. காலைல எழுந்திரிச்சோன்னே மொதல் வேலையாக டீயை போட்டு உட்காந்து ஆற்றிட்டுருக்கேன். குடிச்சிட்டு தேங்க அடுத்த வேலையை பார்க்கணும். பாப்பா என்றைக்குமே டீ குடிக்க மாட்டாங்க, பால் தான் குடிப்பாங்க. இன்றைக்கி என்னமோ டீ எனக்கு வேணுமான்னு சொன்னனால சரி, அவருக்கு ஒரு டம்ளர், பாப்பாவுக்கு ஒரு டம்ளர், எனக்கு ஒரு டம்ளர் ஆற்றிட்டுருக்கேன். அதுலேயே எனக்கு பெரிய டம்ளர் தான் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிருந்தா. நீங்கள் என்னடா அதிசயமாக டீயை கேட்குற, என்னங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு கிளாஸ் ஆற்றி கொடுத்துட்டு அடுத்து சமையல் பண்ணுறதுக்காண்டி ரெடி ஆகிட்டேன். அடுத்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால சாம்பார் வைக்கலான்ட்டு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெலாம் போட்டு அறுத்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டு பொரியலுக்கு கொத்தவரங்காய் பொரியல் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ கிச்சனுக்கு போயிட்டு பருப்பு வேக வச்சுருக்கேன். அதில் போய் காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். நான் எல்லாமே மொத்தமாக தாங்க போடுவேன். என்றைக்குமேவும் அங்கிட்டு சாப்பாடு வச்சிட்டேங்க. என்றைக்குமே மொத்தமாக தான் போட்டு வைப்பேன். ஒருத்தவங்க குக்கரில் வைப்பாங்க, நான் எப்போயுமே சட்டியில் பருப்பெல்லாம் போட்டு மொத்தமாக தாங்க போட்டு விடுவேன். இப்போ சாம்பார் பொடி, மிளகா பொடி, வீட்டு மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு மொத்தமாக கிளறி விட்டுக்கிறேங்க. உப்பு எல்லாமே போட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா மசாலா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டி கெட்டிக்கிட்டே இருக்கும். கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சரி வேகட்டும், நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டோம்ட்டு அதை ஒரு பக்கம் வேக விட்டுட்டேங்க. வேக விட்டு சமையலும் முடிச்சாச்சுங்க. ஒரு பக்கம் தாளித்து எல்லாம் ஊற்றிட்டேங்க. அந்த கிளிப்ஸ் கொஞ்சம் எடுக்க முடியல. அடுத்து வாங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி என்னெல்லாம் சமைச்சிக்கேன் பார்க்கலாம். சுட சுட சோறு, அந்த பக்கம் சாம்பார், கத்திரிக்காய், முருங்கை, உருளைக்கிழங்குலாம் போட்டு சாம்பார். இங்கிட்டு கொஞ்சம் மதியானத்துக்கு கொஞ்சம் கொத்தவரங்காய் பொரியல். காலைல சாப்பிட்றதுக்கு தோசையும் சட்னியும். பாப்பாவும் அங்கிட்டு ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க அப்பா குளிக்க வச்சுட்டாங்க. அடுத்து பாப்பாவுக்கு ஒரு தோசையை போட்டு சாம்பாரில் நானும் ஒரு தோசையை பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டேன். அதெல்லாம் அழகாக உட்காந்து சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பி போயாச்சு. சரி அவனுக்குள்ள கொஞ்ச நேரம் உட்காருவோம், பஸ் வர டைம் ஆகிட்டுன்னு உட்காந்துட்டு இருந்தோம். அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு, மதுரை பஸ் பஞ்சர் ஆகி ரோட்டில் நின்றுச்சு. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அடுத்து எங்கள் வீட்டுக்காரர் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து பாப்பா பஸ்ஸும் வர டைம் ஆயிடுச்சு. பாப்பா பஸ்ஸும் வந்துருச்சு. அவ்வளோதான், நீ பாப்பாவை பஸ் ஏற்றி விட்டு நம்மளும் போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலான் இருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா. பாப்பாவுக்கு பஸ்ஸு வந்துடுச்சு. பாப்பாவும் கிளம்பிட்டா.